புல்லடிச்சும் போதை இல்லை, யூரியா போட்டும் பச்சை இல்ல, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, டிஏபி கொடுத்து வேறு பிடிக்கல, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, பொட்டாஸ் கொடுத்து மகசூல் வரல, கண்ண மூடுனா கனவுலே நெல்லம் பயிர் தான். நிறைய இடங்கள்ல நெல்லம் பயிரை பொறுத்த வரைக்கும் யூரியா கொடுத்ததுக்கு அப்புறமே சரியா பச்சை பிடிக்கல அப்படிங்கிற பிரச்சனை நிறைய விவசாயிகளுக்கு இருக்கு. உண்மையிலுமே பயிர் பச்சை பிடிக்காம மஞ்சளா வர்றதுக்கு யூரியா மட்டும் கொடுத்தா போதுமா அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு உண்மை. நெல் மாதிரி பயிர்கள்ல ஜிங்கோட ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கைரா அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்கு. நியூட்ரியன் டெஃபிஷியன்சினால ஒரு தாவரத்தோட நோய் பாதிக்கப்படும் அப்படின்னா அதுதான் கைரா அப்படின்னு சொல்றாங்க. ஜிங்க் டெஃபிஷியன்சினால ஏற்படக்கூடிய நோயை தான் நெல் பயிரில் கைரா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது முழுக்க ஜிங்க் ஆக்சைடோ ஜிங்க் சல்பேட்டோ ஜிங்க் சார்ந்த உரங்கள் கொடுக்க மட்டும் தான் சரியாகும். சோ உண்மையிலுமே நெல்லம் பயிர்கள்ல ஜிங்க் ரொம்ப அற்புதமான வேலைகள் பார்க்குது அப்படிங்கறத பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். ஜிங்க் அப்படிங்கிறது ஆகச்சிறந்த நோய் எதிர்ப்பு திறனுடையது. மொத்தம் இருக்கக்கூடிய 17 சத்துல பெரிய டாக்டர் அப்படின்னா அவர் ஜிங்க் தான் சொல்லுவோம். ஒரு தாவரத்துக்கு ஜிங்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல தெம்பா திரகாத்திரமா அந்த தாவரத்தை நோய் எதிர்ப்பு திறனை கொண்டு போய் சேர்க்கறதுல ஜிங்க் நம்பர் 1 வேலை பார்க்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஆகச்சிறந்த சோம்பேறிங்க டுபாக்கூர் நம்பர் 1 பாஸ்பரஸ், டுபாக்கூர் நம்பர் 2 பொட்டாஸ், ரெண்டு பேர்த்தையும் கரைக்க வச்சு அவன் வேலை சரியா செய்ய வைக்கிறது அப்படிங்கறத ஜிங்க் தான் பார்க்குது. நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர், நான் நம்பர் 1. ஜிங்க் ஜிங்க் சல்பேட்டா கொடுக்கலாமா ஆக்சைடா கொடுக்கலாமா அப்படிங்கிற கதைக்கு அப்புறம் வருவோம். முதல்ல ஜிங்க் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கறத இங்க முக்கியமான பாயிண்ட். நெல்லுக்கு ஜிங்க் கொடுக்கும்போது என்ன ஆகுனா நல்ல தூர் பிடிக்கிறத உறுதி பண்ணும். இன்னொன்று கொஞ்சம் தாவரத்தை கொஞ்சம் நோய் எதிர்ப்பு திறனோட வச்சுக்கிட்டு அந்த மகசூல் நெல்லம் பயிரில் ஜிங்க் கொடுத்தோம்னா அந்த மணி எடுத்து பார்த்தோம்னா அப்படியே பொன்னிறமா மின்னும். ரியல் ஐம் சேயிங் நல்ல டார்க் கோல்டன் கலர் எல்லோ கலர்ல நெல்மணிகள் மாறும். ஸோ இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஜிங்க் சல்பேட் கொடுக்கலாம், ஜிங்க் ஆக்சைடு கொடுக்கலாம், 13.5% லிக்விட் இருக்கு. இப்போ நான் சொல்ல வரது அப்படிங்கிறது ஜிங்க்ல பெர்கோட் ஜிங்க் அப்படி மாலிகுல் இருக்கு. யாராவில் பெர்கோட் ஜிங்க் அப்படிங்கிறது நெல்லுல யூரியா கூட பூசி இறச்சி விடுறதுக்காக மட்டுமே. பெர்கோட் அப்படிங்கிறது பெயிண்ட் சப்ஸ்டன்ஸ், பியூரா ஒரு பெயிண்ட் மாதிரி தான் மாலிகுல். இது யூரியாவை மைல்டா கரைக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது. யூரியாவில் செகண்ட் கலர் ரெண்டாவது கலர் எட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் கலைக்குள்ள அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 15-20 நாள்ல நம்ம பெர்கோட் ஜிங்கை யூரியா கூட மிக்ஸ் பண்ணி ஏக்கத்துக்கு 25 கிலோ ஏக்கருக்கு இறச்சிட்டோம் அப்படின்னா ஏக்கராக்கு 1/4 லிட்டர் கொடுத்தா போதுமானது. நல்ல அதிகமான யூஸ் எஃபிஷியன்சியை ஏற்படுத்தி அது மூலமாக நல்ல மகசூல் நோக்கி பயிரை கொண்டு போகும். நெல்லம் பயிரில் ஜிங்க் போது ரொம்ப முக்கியமான. ஜிங்க் சல்பேட்டா போடுறதை விட ஜிங்க் ஆக்சைடா கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஜிங்க் ஆக்சைட்ல சஸ்பென்ஸ் வடிவத்தில் யூரியா கூட கலந்து கொடுக்கிறது அப்படிங்கிறதும் இப்ப இருக்கக்கூடிய புது வகையான டெக்னாலஜி. சல்பேட் கொடுக்கும்போது மண்ணில் போய் தேங்கி நின்று மண்ணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் ஆக்சைடு கொடுக்கும்போதும் இந்த மாதிரி பூச்சிகள் கொடுக்கும்போதும் மண்ணை எந்த டிஸ்டர்ப் பண்ணாது. ஹையஸ்ட் யூஸ் எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய உரங்கள் அப்படிங்கிறது முழுசா தாவரத்தா எடுத்துக்கப்படும். நீங்க அதிகமாக கொடுக்கக்கூடிய ஜிங்க் சல்பேட்ல 22% 24% மேல நீங்க ஜிங்க் அதுல இருக்காது. அதுல அதிகமா ஓல்டரைசேஷன் சொல்லுவாங்க. ஜிங்க் அப்படிங்கிறது கையில எடுத்து பிடிச்சாவே கையில நல்லா கரையும். அந்த அளவுக்கு காற்றிலே கரையக்கூடிய ஹைக்ரோஸ்கோபிக் கேரக்டர்ஸ் உள்ளது. ஆனா ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிறது கரையாத அவ்வளவு சீக்கிரம் காத்துல தாவரத்து இலைத்துறைகள் உள்ள போக ஆரம்பிச்சிடும். 13.5% அப்படிங்கிற அதிகபட்ச உச்ச யூஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது உங்களோட நிலம் பேருக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜிங்க் சல்பேட் போடுற காசை விட கொஞ்சம் முன்ன பின்ன செலவு பண்ணோம்னா இந்த பெர்கோட் ஜிங்க்ல கிடைக்கும் அப்படிங்கிறதா இது மூலமா சொல்லி ஆசைப்படுறேன். நீங்க நெல் விவசாயம் விவசாயிங்க மறக்காம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே காம்பாஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி எங்க சேனலை பார்த்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி கீழே காம்பாஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது மற்ற விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலா இருக்கும்.